நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம்தான் பெட்ஸ். பொதுவாகவே இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய விதமான பெட்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பெட் வளர்க்குறீங்கன்னு சொல்லி. பொதுவாகவே வீட்டில் நாய் இல்லைன்னா பூனை இதை மாதிரி பெட்ஸ் தான் அதிகமாக வளர்ப்பாங்க இல்லையா? ஆனால் ஒரு நபர் அவரோட வீட்டில் ஒரு பாம்பை வளர்க்குறாருன்னா 200 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பெரிய அனகொண்டா வளர்க்குறாருன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இந்த வீடியோவில் இந்த உலகத்திலே வளர்க்கப்படுற மிகப்பெரிய செல்லப்பிராணிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. லண்டனில் ஒரு பயணக்காரர் வளர்க்குற ஒரு மிகப்பெரிய செல்லப்பிராணி தான் கொரில்லா. அந்த செல்லப்பிராணியோட பெயர் கொக்கோ. இருந்தாலும் கொக்கோ ஒரு சின்ன குழந்தைய போல் நடந்துக்கும். அது பழங்களை சாப்பிட்றதும் டிவி பார்க்குறதும் இப்படி மனுஷனால் என்னெல்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் கொக்கோவும் செய்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஹியூமன் எமோஷன்ஸ்க்கு பர்ஃபெக்டாக ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லப்படுது. இந்த விஷயம் பெட் அவங்கள வளர்க்குற மனிதர்களோட எவ்வளோ ஒரு டீப் பாண்டிங்கை உருவாக்குதுன்றதுக்கான ஒரு சாட்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் இந்த வீட்டில் ஃபயர் ஆக்சிடென்ட். அவங்களோட பெட்டான கொக்கோ தான் அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்ததாகவும் ஒரு சம்பவம் சொல்லப்படுது. இதை பெட்டுன்னு சொல்கிறத விட ஒரு ஹீரோன்னு சொல்லலாம் இல்லையா? அடுத்த பெட் என்னன்னா பைத்தான் ஸ்னேக். பைத்தான் ஸ்னேக்கை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்படாத ஆட்களுக்கு நான் இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன். இந்த உலகத்தோடைய மிக நீளமான ஒரு பாம்பினம் தான் பைத்தான். இந்த பைத்தானை ஒரு மலேசிய பெண் வளர்க்கிறாள். இது 7.5 மீட்டர் நீளமுள்ள ஒரு பைத்தானாக இருக்குது. இது சாப்பிட்றது வாரத்துக்கு ஒரு முறை ஒரு மாட்டுக்குட்டியை சாப்பிடும். ஆனால் இந்த பாம்பு அவளோட ஒரு குழந்தை போல் அன்பாக இருக்குமா? பாம்புகளுக்கு மெமரி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பாம்புகளுக்கு குறிப்பிட்ட அளவு உணர்வுகளையும் சந்தோஷங்களையும் உணர்ச்சிகளையும் உணர முடியுமா இருக்குது. அதனால தான் இந்த பாம்பு அவளோட ஒரு குழந்தை போல பழகுதுன்னு சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபாரின் கண்ட்ரீஸில் மட்டும்தான் இப்படிப்பட்ட மிருகங்களை பெட்டாக வச்சுருக்காங்கன்னா? இல்லை, இந்தியாவிலையும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னா, இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குடும்பம் அவங்களோட வீட்டில் யானையை வளர்க்குறாங்க. இதுக்கு பேர் வச்சுக்கிறாங்க ராமுன்னு. சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த யானை வீட்டுக்காரர பையனோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக பழகி வருது. இப்படி ஒரு சம்பவத்தை நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. மெக்சிகோவில் ஒரு ஆண் தண்ணிக்குள்ளுக்கு ஒரு முதலையை வளர்க்குறாராம். 10 வருடங்களாக அந்த முதலை அவரோட இருந்திருக்குது ஒரு பார்ட்னர் போல. அந்த முதலையால் ஒரு நாள் அவரோட பக்கத்து வீட்டில் வளர்க்கப்படுற நாய்க்கு ஒரு பிரச்சனை வந்துச்சாம். அதுக்கப்புறமா ரெஸ்கியூ பண்ண வந்து அந்த முதலையை கூட்டி போகிறதா முடிவெடுத்தாங்க. ஆனால் அந்த முதலை அவர் வீட்டு போக மறுத்துருச்சாம். அவரோட இருக்காது ஆசைப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு பண்ணையில் வளர்க்கப்படுற ஒரு பெட் தான் ஒட்டகச்சிவிங்கி. இதுவும் பசு மாதிரி வீட்டுக்கு பக்கத்திலேயே வளருதாம். இது தண்ணி குடிக்கிறதுக்காகவும் சாப்பிட்றதுக்காகவும் அடிக்கடி வீட்டுக்குள்ளே வரப்படுதுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே படுக்கிறதுக்காகவும் வருதுன்னு சொல்லப்படுது. ஒரு ஒட்டகச்சிவிங்கி எப்படி நாம் எல்லாரும் வாழ்கிற ஒரு வீட்டுக்குள்ளுக்கு வரலாம்? அது ரொம்ப ஹைட்டான மிருகம் இல்லையா? ஆனாலும் அது வீட்டுக்குள்ளுக்கு வருதாம். அது வீட்டுக்குள்ளுக்கு அடிக்கடி வந்து போகிறதால அதோட தலையில் காயங்கள் உருவானதாகவும் சொல்லப்படுது. ஓகே, லாஸ்ட்டாக இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, ரஷ்யாவில் ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் ப்ரௌன் பேரை வளர்க்குறாங்கன்னு சொல்லப்படுது. இந்த பேர் 300 கிலோ வரை கட்டி எடையுள்ளதாகவும் சொல்லப்படுது. இதுவும் டிவி பார்க்குறதும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்றதும் இது போல் மனிதன் செய்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்யுதுன்னு சொல்லப்படுது. இந்த பேவை அவங்க ஷூட்டிங்காகவும் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லப்படுது. இப்படி ஷூட்டிங் கொண்டு போகிற டைமில் அந்த பேயா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அது கூட நடித்த ஹீரோவை ஹக் பண்ணதாகவும் ஒரு சம்பவம் சொல்லப்படுது. இதை எல்லாரும் பார்த்து திகைச்சு போனாங்களாம். இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பசுக்கள், நாய்கள், பூனைகள் இதெல்லாம் வளர்க்குறது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்குது. ஆனால் இந்த பெட்ஸ் ஒரு லெவல் மேலே இருக்குது. இதை வளர்க்குறாக்களோட வாழ்க்கை அன்பும் பயமும் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற ஒரு கோம்போவாக தான் இருக்குது. நான் இந்த வீடியோவில் சொன்ன பெட்ஸில் எது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, எது உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை படிக்கிறதுக்காக நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். நீங்கள் இது போல் வினோதமான பெட்ஸை கண்டிருக்கீங்களா? அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் உங்களை வந்து சேரும்.